கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கார். ஆமேன். அதனால் தேவனை துதிப்பேன்னு சொல்லி பக்தன் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், நான் இந்த வெயிட்டில் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களை நினைத்து நீங்களே குறைவாக எண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கேன். உன்னை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை பாரு, உன்னை நான் எவ்வளோ ஸ்பெஷலாக உண்டாக்கியிருக்கேன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஏசப்பா சொல்கிறாரு. ஆமேன். மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க, மற்றவங்க கேலி செய்கிறாங்கன்னு சொல்லி கலங்கி போயிருக்கல, ஏசப்பா இன்றைக்கி உன்னை சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அற்புதமானவங்க, அதிசயமானவங்கன்னு சொல்கிறாரு. ஆமேன். நீங்கள் அவரை போலவே இருக்கீங்களா? உங்களை அவர் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனாலும் ஏசப்பா உங்களை நேசிச்சிட்ருக்காரு, உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்காரு. யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ அவங்க முன்னாடிலாம் ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அதை நினைத்து கர்த்தரை துதிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. நான் அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன் விசுவாசித்து துதிங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.